ஹலோ எவ்ரிவன், வெல்கம் பேக் டு மை சேனல். இதெல்லாம் யாரும் இல்லை, நம்ம கெஸ்ட்டு தான். அவங்களுக்கு பசிக்கும் போது அப்பப்போ நம்ம வாசலில் வந்து நிற்பாங்க. ஏதாவது போட்டோம் அப்படின்னா சாப்பிட்டுட்டு அவங்க வேலையை பார்க்க போயிடுவாங்க. சரி, நம்ம இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு தம்ப்லைனில் பார்த்துருப்பீங்க. வேறு ஒன்றும் இல்லை, அமாவாசை இல்லையா, சரி கோயிலுக்கு போகலாம் அப்படின்ட்டு ஸ்பிரிச்சுவல் மூடில் ரெடி ஆகிட்டு இருந்தேன். ஃபர்ஸ்ட் வந்து நான் சுடி தான் போட்டிருந்தேன். ஏன்னா இந்த வெயிலில் வந்து நம்ம சுடி போட்டு மேனேஜ் பண்ணுறதே பெரிய விஷயம். ஆனால் என் பாட்டி இருந்துட்டு என்ன சொன்னாங்க அப்படின்னா, கோயிலுக்கு போகிற ஒரு பொண்ணு மாதிரி போ அப்படின்னாங்க. பொண்ணா? சரி அப்படின்னு நானும் saree வியர் பண்ணிட்டு ரெடி ஆகிட்டு கிளம்பலாம் அப்படின்னு saree வியர் பண்ணேன். வீட்டுக்குள்ளே தான் இருக்கேன், எதுக்கு வெயிலுக்குலாம் போகவே இல்லை. அதுக்கே ரொம்ப முடியல, ரொம்ப எரியிற மாதிரி இருந்தது. பிகாஸ் அந்த சாரியும் வந்து காட்டன் saree இல்லை, அது ஒரு மாதிரி அவ்வோ, என் உடம்பில் ஏதோ சுரக்கிறது சுரக்கிறது. என்னடா அந்த மாதிரி ஆயிடுச்சு. இப்போ திருப்பி நம்ம சுடியும் மாற்ற முடியாது, சும்மா சுடி saree அப்படின்னு மாற்ற முடியாதுன்ட்டு அதையே வியர் பண்ணி ரெடி பண்ணிட்டு கோயிலுக்கும் போயிட்டோம். போகிற வழியில் பார்த்தோம்னா, நம்ம போகிற கோயில் வந்து மலை மேலே இருக்க கோயில். அந்த சீனரிலாம் நல்லாயிருக்கும், அதை பார்த்துக்கிட்டே போயிட்டுருந்தோம். அங்கே போய் பார்த்தோம்னா நிறைய பேர் வரல. அதனால் சரி சுற்றி பார்க்க போகலாம் அப்படின்ட்டு நம்ம வந்து போய் பார்த்துட்ருந்தோம். இந்த கோயில் எங்கே இருக்குது அப்படின்னா, சேலம் சீலநாயக்கன்பட்டி ஊத்துமலை அப்படின்னு சொன்னால் சேலமில் இருக்கவங்களுக்கு மோஸ்ட்லி தெரிஞ்சிருக்கும். அப்புறம் இங்கே வந்தவங்களுக்கு நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். பட் சிலருக்கு தெரியாமல் இருந்திருக்கும். அதாவது சேலம் டு மதுரை, இந்த திருநெல்வேலி அந்த போகிற பைபாஸில் சீலநாயக்கன்பட்டி பைபாஸ் அங்கே வந்து லொக்கேட் ஆகிருக்கு இந்த லொக்கேஷன். என்ன கோயில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சௌடேஸ்வரி அம்மன் கோயில். நம்ம கர்நாடகாவில் மைசூரில் வந்து பேலஸ் பக்கத்தில் இந்த டெம்பிள் தான் ஃபேமஸ். மைசூர்லேயே இந்த டெம்பிள் தான் ஃபேமஸ். அங்கே எப்படி வந்து அவங்க கருங்கல்லை வச்சு கட்டியிருக்காங்களோ அதே மாதிரி ஆர்கிடெக்ட் யூஸ் பண்ணி தான் இவங்க இங்கே பில்ட் பண்ணியிருக்காங்க. இங்கே இன்றைக்கி என்ன ஸ்பெஷல் அப்படின்னா, இன்றைக்கி அமாவாசை இல்லையா, ஸோ எவ்ரி அமாவாசைக்கும் வந்து இங்கே வந்து குத்துவிளக்கு பூஜை நடக்கும். அதில் வந்து யார் வேணால் கலந்துக்கலாம். அதுக்கு தான் நான் இன்றைக்கி போயிருந்தேன். அங்கே போய் பார்த்தா இன்னும் எதுவுமே ரெடி ஆகலை. ஸோ வெயிட் பண்ணிகிட்ருந்தோம். கொஞ்சம் கொஞ்சம் வெயிட் பண்ணும்போது ரெடி பண்ணிட்டாங்க. இது வந்து கருவறை சாமி இல்லை, தனியாக அம்மனை வச்சுருக்காங்க. குத்துவிளக்கு பூஜை பண்ணுறதுக்குன்னே தனியாக வந்து அம்மனை செஞ்சு வச்சுருக்காங்க. இங்கே வந்து இவங்க தான் போகணும், இவங்க தான் உட்காரணும், அவங்க தான் உட்காரணும்லாம் இல்லை, யார் வேணால் போகலாம். இன்ட்ரெஸ்ட் இருந்தால் யார் வேணால் உட்காரலாம். அதே மாதிரி நம்ம எதுவுமே எடுத்துகிட்டு போக தேவையில்ல. விளக்குலேருந்து, திரியிலேருந்து, இலையிலேருந்து எல்லாமே அவங்களே கொடுத்துருவாங்க. அதுக்கு ஏதாவது பே பண்ணணுமா அப்படின்னு கேட்டால், இல்லை, ரூபாவும் நம்ம பே பண்ண தேவையில்ல. சும்மா நம்ம போயிட்டு உங்களுக்கு உட்காரணுன்னு ஆசை இருக்குது, எனக்கு ஏதாவது நடக்கணும் அப்படின்னு ஆசை இருக்குது அப்படின்னா, நீங்கள் மனசார வேண்டிட்டு அங்கே உட்காந்து குத்துவிளக்கு பூஜையில் உட்காந்துட்டு வரலாம். உங்களுக்கு ஏதாவது வேண்டுதல் இல்லை ஏதாவது நடக்கணும் அப்படின்னு இருந்தால் நீங்கள் மனசார வேண்டிட்டு உட்காந்துட்டு வரலாம். அதுக்குன்னு வந்து நாம் வந்து எதுவுமே எதிர்பார்க்க முடியாது, நான் இது செஞ்சுருக்கேன் எனக்கு திருப்பி வரணும் அப்படின்ட்டு. ஏன் நம்ம மனுஷங்கிட்டேயே நம்ம செஞ்சதை திருப்பி எதிர்பார்க்க முடியாது. இவங்க கடவுள், அவங்க கொடுக்குறது தான் நமக்கு திருப்பி வரும். குத்துவிளக்கு பூஜை முடிஞ்சதும் அம்மா வந்து கோயிலை சுற்றி 3 ரவுண்ட் மெரவனை கூப்பிட்டு வருவாங்க. ஏன்னா இது வந்து வீதியில் போக முடியாது இல்லையா, கோயில் வந்து மலை மேலே இருக்குன்றதுனால கோயிலை மட்டும் 3 ரவுண்ட் சுற்றி கூப்பிட்டு வருவாங்க. அதுக்கப்புறம் தான் வந்து உள்ளார கருவறையில் வந்து அம்மா இருப்பாங்க. இவங்க வந்ததுக்கப்புறம் தான் அம்மாவுக்கு உள்ள கருவறை அம்மாவுக்கு வந்து பூஜை பண்ணுவாங்க. பூஜை முடிஞ்சதுமே இங்கே அன்னதானம் கொடுக்க ஆரம்பிச்சிருப்பாங்க. நான் என்ன பண்ணேன், யார் எங்கே இருக்காங்க, என் ஃபேமிலியில் எங்கே இருக்காங்கன்னே பார்க்கல. பூஜை முடிஞ்சிச்சோ இல்லையோ உடனே அன்னதானத்துக்கு வந்து வாங்கி சாப்பிட்டுட்ருந்தேன். சாப்பிட்டு ஃபஸ்ட்டு வீட்டுக்கு போகணும், வீட்டுக்கு போய் ஃபஸ்ட்டு ட்ரெஸ்ஸு சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னு தான் என் மைண்டில் இருந்தது. அதனால் வந்து சீக்கிரமாக சாப்பிட்டுட்டு வெயிட் பண்ணிகிட்ருந்தேன். பட் எங்கள் வீட்டில் இருக்கவங்களாம் வரதுக்கு கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் ஃபைனலி எப்படியோ ஒரு 2:30 அப்படி வீட்டுக்கு வந்துட்டோம். வெயில் ரொம்ப அதிகமாக இருக்கிறதுனால முடியல. அப்புறம் உடனே எல்லாத்தையும்
ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணலாம் அப்படின்னு சேஞ்ச் பண்ணிட்டு தூங்க போயிட்டேன். வேறு எதுவும் பண்ணல. இன்னைக்கு ஃபுல்லாக இது பண்ணிவிட்டு மத்தியானம் தூங்க போயிட்டேன். எல்லாரும் ஃபுல் வீடியோ பார்த்துருப்பீங்கன்னு நம்புகிறேன். அப்புறம் இன்னொன்று, நிறைய பேர் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமலே வீடியோ பார்த்துட்ருக்கீங்க. நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணீங்க அப்படின்னா எனக்கு வந்து அடுத்தடுத்த வீடியோ போடுறதுக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும். ஸோ ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்கலாம். அண்ட் உங்களுக்கு ஏதாவது என்கிட்ட கேட்கணும் அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க. கண்டிப்பாக நான் அதுக்கு ஆன்சர் பண்ணுறேன். அண்ட் ஒன் மோர் திங், யாருன்னு தெரியல, ஒரு ஜோதிகாவோ யாரோ ஒரு பொண்ணு நீங்கள் என்ன படிச்சிருக்கீங்க, என்ன ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னு கமெண்ட் பண்ணிகிட்டே இருக்காங்க. நான் அந்த வீடியோ கூடிய சீக்கிரத்துக்கு போட ட்ரை பண்ணுறேன். அண்ட் பாய். எனக்கு இப்போது பயங்கரமாக தூக்கம் வருது. நான் போய் தூங்கிட்டு நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை வந்து பார்க்குறேன். பாய். சரி, போயிட்டு வரட்டா? போயிட்டு வாங்க. டாடா. டாடா.